வணக்கம் உறவுகளே. தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் 2 பேரும் நேத்து அவங்க பையன் யாத்ராவோட ஸ்கூல் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன்ல ஒன்னா கலந்துகிட்ட அந்த 3 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து சோசியல் மீடியால ரொம்ப வைரலா இருந்தது. அதை பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப அட்ராக்டிவா இருந்ததுங்க. காரணம் என்னன்னா, செலிபிரிட்டிஸ் மத்தியிலயும் சரி, சொசைட்டிலயும் சரி, நிறைய விவாகரத்துகள் நம்ம பாக்குறோம். பாத்தீங்கன்னா, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எவ்வளவு அசிங்கமா சொல்ல முடியுமோ சொல்றது, மீடியா ஆகட்டும் இல்ல சொந்தக்காரங்களாகட்டும், அப்படி வந்து தப்பான இதை ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஆனா தனுஷ், ஐஸ்வர்யா விஷயத்துல பாத்தீங்கன்னா, ஒரு புரிதலோட இந்த திருமண உறவுல இருந்து நாங்க விலகுறோம் அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் வேற எந்த இடத்துலயும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தவறா எந்த செய்தியும் சொல்லி பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்க குழந்தைங்க விஷயத்துல பெற்றோரா அவங்களோட கடமையை கரெக்டா செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க பிள்ளை வந்து வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டத்துல அடியெடுத்து வைக்கும் போதும் ஒரு பெற்றோரா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து அந்த இடத்துல மகிழ்ச்சியை பரிமாறி இருக்காங்க. பிள்ளைங்களுக்காக ஒன்னா சேர்ந்து வாழ முடியாதா? இந்த வயசுல விவாகரத்து ஒரு கேடா? பிள்ளைங்களுக்காக ஒன்னா வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வைஸ்களை தூக்கிட்டு வருவாங்க. எப்படி ஒரு திருமண உறவுல அன்பும் காதலும் இயற்கையானதோ அதே மாதிரிதாங்க ஒரு வெறுப்பு, ஐயோ ஒத்தே வராது, இதுக்கு மேல நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்து கஷ்டப்படுறதை விட தனித்தனியா அவங்கவுங்க வழியில போய் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும் சரியானது, இயல்பானது. அதுக்குதான் சட்டம் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து விவாகரத்து அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கு. விவாகரத்துங்கிறது கணவன் மனைவிக்கு தான், பெற்றோருக்கு கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு தகப்பன் தாயா அவங்க சரியான கடமைகளை செஞ்சுட்டு வரும்போது குழந்தைகள் இருக்கிற திருமண உறவுல கூட விவாகரத்து என்பது சரியானதுதான். அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தர் இவ்வளவு வெறுத்து பொது வெளியில வந்து அசிங்கமா பேசுறதை தவிர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலப்போக்குல அந்த விவாகரத்துக்கான காரணங்கள் வந்து அந்த காயங்கள் ஆறும் பொழுது ஒருவேளை சட்டத்தின்படி பேப்பர்ல விவாகரத்து அப்படின்னு இருந்தா கூட மனதளவுல திரும்பவும் அவங்க கணவன் மனைவியா சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஹாப்பிலி மேரிட் அப்படிங்கிறது உண்மையோ அதே மாதிரி தாங்க ஹாப்பிலி டிவோர்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு உண்மைதான். விவாகரத்தான தம்பதிகள் கூட குழந்தைகளை நல்லபடியா வளர்த்து அவங்கள நல்ல குடிமக்களா இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமா விவாகரத்தான தம்பதிகளும் வெற்றிகரமான பெற்றோர்கள் தான். இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.